ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தா இப்போ வந்துட்டு மிட் நைட் ஆகிடுச்சு. ஸோ சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜய் பார்வதிக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. விஜய் பார்வதிக்கு மட்டும் கிடையாது, கமருதனுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து அவங்களோட கஷ்டங்களை பற்றி பேசியிருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ ஒதுக்கி வச்ச விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா துக்கத்தில் பண்ணுறாங்களா, கஷ்டத்தில் பண்ணுறாங்களா, வேணும்னே பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஏதாவது ஒரு தப்பு டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த தப்புகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்போ இவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டு வீட்டில் இருக்கலாம் ஒதுக்கி வைக்கணும், இவங்களை வந்து பிரிக்கி வைக்கணும், அமைக்கி வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வேலை பண்ணும்போது எல்லா கணக்கும் தெரியுறாங்க. சும்மாவே இவங்களோட ஏட்ரஸ் வந்து வச்சு செய்வாங்க. இப்போ இதை மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? சரி, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி சொல்லிட்டான்னு தெரியலையே. சரி, ஓகே, இருந்தாலும் இன்னொரு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேலைலாம் பெண்டு நிமிந்துருச்சு, செஞ்சாங்க. ஏன்னா சண்டை, அவ்வளோ பெரிய சண்டை, சரியான சண்டை. எல்லாமே சேர்ந்து இப்போ எல்லாத்தையும் பாத்ரூம் கழுவுறது கூட நீங்கள் தான். இப்போ நாங்கள் ஓபி அடிப்போம், மிச்சர் சாப்பிடுவோம். ஓ அப்படி பிக் பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து டெய்லியும், அதாவது வாரம் வந்து டீமை பிரித்து விட்றாரு. வீட்டு வேலையை எல்லாருமே அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த தண்டனைக்கு நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலையில் எஸ்கேப் ஆகிட்டு இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், நாங்கள் வந்து தப்பு பண்ணலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தப்பு பண்ணியிருக்கோம், நாங்கள் மாட்டலையே. ஓ, நீங்கள் மாட்டலைன்னா தப்பு பண்ணல அர்த்தமா? என்னடா இது, ரைட்டு. ஆனாலும் இவங்க பண்ணுற வேலைகள் பாருங்கள், அநியாயமானது. விஜய் பார்வதியில் ஏமா இப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வினோத் மேட்ரஸ் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வினோத் மட்டும் இன்றைக்கி அவர் பேசின பாயிண்ட்ஸை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசியிருந்தானா செம்மையாக இருந்திருக்கும். நடுவில் இந்த வித்யாபதி விக்ரம் வந்து தேவையில்லாமல் உள்ளே பூந்து அப்படியே ஆட்டத்துக்கு அழைச்சி விட்டான். அவன் மட்டும் பேச விட்டுருந்தானா, இவர் பேசியிருந்தானா சமமாசம் இருந்திருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே மௌனராக படத்தில் வர மாதிரி அப்படியே சைலண்ட்டாக போகுது. என்ன ஒன்றுமே கேட்கல, என்னடா படத்தில் ஒன்றுமே கேட்கல அப்படின்ற மாதிரி அப்படியே மௌனராக மாதிரியே போகுது. இப்படி விரலை காமிக்கிறாங்க, இப்படின்றாங்க, என்ன அது ஒன்றுமே புரியலையா, ஊமை படம் மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பிக் பாஸ் பார்த்துட்டு நான் நினைப்பார், உங்களெல்லாம் அதாவது ஹவுஸ் மேட்ஸ்லாம் சேர்ந்து இவங்களை டார்கெட் பண்ணும்போது கஷ்டப்படுத்த போது இவங்க நினச்சிருப்பார் பிக் பாஸ், சே பாவமாக இருக்குது, பேசாமல் நாளைக்கு முட்டை கொடுத்துடலாமா, பால் முட்டை காஃபிலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தப்பு பண்ணும்போது சரி முட்டையை மட்டும் நிறுத்திட்டு மதையை கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எதையுமே கொடுக்க வேணாம், இருக்கிற மொத்தத்தையும் தூக்குவீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர். ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ப்ரைவசி வருமா? என்ன ப்ரைவசி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ப்ரைவசி? எது வந்தாலும் வெளியில் போய் வச்சுக்க. இன்றைக்கி ஒரு கேஸ் வந்துச்சு, அதில் ஆமாம் எனக்கு பொசசிவ்னஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. கமருது நடுவில் போது எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். அப்போயே உங்களுக்கு புத்தி வர வேண்டாம்? இங்கே நம்ம எது பண்ணாலும் அது கேமாக தான் கணக்கு செய்யப்படும், வெளியில் போய்ட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டாம்? அதை விட்டுட்டு இங்கே வந்து அவர்கிட்ட வந்துட்டு நைஸாக பேசுகிறாங்களாம், விரலை இப்படி ஆட்டுறது அப்படி ஆட்டுறது. இப்போ அவங்க சும்மா ஏதாவது சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே சுற்றி கேமரா இருக்குது, நம்ம இனிமேல் எதுவுமே பேச முடியாது, இனிமேல் வீட்டில் கூட நம்ம வெளியில் கூட போய் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், எது வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை இப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. போச்சா, யாருக்கு நஷ்டம்? என்னத்தை சொல்ல, நம்ம கூட யாருக்கும் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இவங்க பாவம் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களே, இவங்க யார் இவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு? விஜய் சேதுபதி வச்சு செய்வார்னு. ஆமாம், விஜய் சேதுபதி வச்சு செய்வார். யாரை? அதில் தான் இப்போ கொஸ்டின் மார்க்கு. இவங்க டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இவங்கள தான் வச்சு செய்வார். அவங்க தப்பெல்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் தொடர்ந்து விஜய் பார்வதி இதை பண்ணுறாங்க? ஆமாம், புரியுது, ஒரு பர்சனல் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பர்சனலை வச்சுருந்தா எப்படி? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. ஏன் சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு திவ்யா சொன்ன விஷயங்கள் சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. மைக்கை மறைச்சிட்டு யாருக்கு நாமினேஷன் பண்ண போகிறேன்? என்னடா இது இவ்வளோ நடந்திருக்கா? இவர் சொல்லிட்டு போகிறார் அமித் கிட்ட, நீங்கள் நம்ம பேசுகிறீங்க, இவங்க தான் வந்துட்டு இதுவாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்கன்ட்டு. என் கூட அரோரா பேசுவோம், மைக்கை மறைச்சி தான் பேசுவோம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. மூஞ்சே மாறி போச்சு அமித்துக்கு. ஆனால் அமித் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்கு போயிட்டுருக்காரு. அவங்க கரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு செக்ரிட் பண்ணி அவங்கள அமுச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறாரு யாருக்கும் தெரியாமல். என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.